வணக்கம் சார். வணக்கம் சைமன். டிவிகேன்ற ஒரு கட்சி வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து இப்போது விஜயகாந்த் சாரை வந்து எப்படி எல்லா மீடியாவுமே கொஞ்சம் கான்ட்ரவர்சியில் கொண்டு போனாங்களோ அதே மாதிரியே விஜய் சாருக்கும் அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஏன்னா அவர் வந்து இந்த மதுரையில் என்ட்ரான உடனே அப்படியே இந்த குதிச்சார்ல அதை வந்து எடுத்து போட்டு நிறைய பேர் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது என்ன நரேட்டிவ்ஸை செட் பண்ணுறதுக்கு நினைக்கிறாங்க? எந்த இடத்துல யார் மாட்டுவாங்க, எந்த இது கான்ட்ரவர்சி ஆகும், எந்த காட்சி எடுத்து போடலாம், எதை வந்து நம்ம ட்ரோல் பண்ணலாம், எதை வந்து விமர்சனத்துக்குரியதாக மாற்றலாம், எதை வந்து அந்த இமேஜில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்கலாம்னு நீங்கள் எனக்கு சரியான உதாரணம் சொன்னீங்க. விஜயகாந்த் அப்படி தான் பண்ணாங்க. கேப்டன் விஜயகாந்த் ஆரம்பத்துலேருந்து வேறு மாதிரியான இது பண்ணி அப்புறம் வந்து ஒரு குடிகாரன்ற மாதிரியான ஒரு இது கொண்டு வந்து அப்புறம் அவர் கோபமாக பேசுகிறதெல்லாம் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பித்து வேணும்னே அந்த மீடியாக்களுக்கும் சில பங்கு உண்டு. அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த மீடியாக்கள்லாம் வந்து அவரை ட்ரிகர் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்க வந்து அதை நாக்க துர்த்தின்னு வந்தது. ஏன்னா விஜயகாந்த் வந்து கோபத்தை வந்து எளிதாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர். அது வரைக்கும் எடுத்து பண்ணி இன்றைக்கி வரைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் வந்து இன்றைக்கி நீங்கள் மீடியா வந்து புகழறீங்க, கேப்டன்றீங்க, அன்றைக்கி என்னென்ன பண்ணீங்கன்ட்டு அந்த கோபம் அவங்களுக்கு இன்னும் இருக்குது. இதை தான் விஜய் மீது அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதுதான் நீங்கள் அந்த ஃப்ளைட்லேருந்து குச்சது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கில்லிலேருந்து எடுத்து போட்டு இது பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் அதுக்காக கஞ்சி போட்ட சட்டை மாதிரி வந்து அப்படியே வரப்பாக வரணும், இது பண்ணணும், வணக்கங்க அப்படின்னு சொல்லணும் கிடையாது. வந்து ஒரு நடிகர் ஒரு உற்சாகமாக ஒரு ஏரியாவுக்குள்ளே வந்திருக்காரு, இது பண்ணுறாருன்னு. ஆனால் இது வந்து எனக்கு ஒரு விமர்சனமாக என்னென்னா, இது வரைக்கும் வந்து விஜய் எத்தனையோ படப்பிடிப்புக்கு போயிருக்காரு, இதே விமான நிலையத்துக்கு வந்திருக்காரு, விஐபி பகுதியில் போயிருக்காரு. அதனால் இந்த முறை ஒரு கொடைக்கானல் படப்பிடிப்புக்கு போகும்போது நான் மதுரை வழியாக போகிறேன், மதுரையில் என்னால் ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியாது, சென்னையில் நான் வந்து மீட் பண்ணிடுறேன், அப்புறம் மதுரைக்கு போய் ஒரு ரோட் ஷோ பண்ணி அப்புறம் வந்து கொடைக்கானல் போகிற வரைக்கும் அந்த மலை ஏறுற வரைக்கும் அவ்வளோ கூட்டம் வந்ததுக்கான காரணம் ஏன் இதை திட்டமிட்டு பண்ணுறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் வந்து இங்கே முன் வைக்கப்படுது. ஏன்னா அவர் நினச்சிருந்தா அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாமல் போயிருக்கலாம். ஏன்னா அவர் வெளியே சொன்னால் தானே, குறிப்பிட்ட ஒரு 5 பேருக்கு தான் தெரிய போகுது, அவர் வெளியே சொன்னால் தான் அவர் எங்கே போக போகிறாரு அப்படின்றதே தெரியும். பட் இவர் வந்து சென்னையிலேயே ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போனது மதுரையில் நிறைய கூட்டம் சேர்றதுக்கான ஒரு வழி ஆயிடுச்சு. அது வந்து அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி கொடைக்கானல் வரைக்குமே துரத்திட்டு போயிருக்காங்க. கூட்டம் சேர்றதுக்காக தான் பேசிக்கிட்டே போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? நமக்கு தெரியுது நல்லாவே வந்து தன்னுடைய மாஸ் என்ன அப்படின்னு தான் நான் காட்டுறேன் பாருங்கள். எல்லாருக்குமே இருக்கு இல்லைங்களா, என் கூட்டம் என்ன. இப்போ வந்து விஜய் வந்து நான் பர்மிஷன் கேட்டேன் ஒரு பொதுக்குழு கூட்டத்துக்கு, எனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல, எனக்கு அவ்வளோ அழுத்தம் இருந்தது அப்படின்பொழுது அவர் ஏதோ சொல்ல முடியாத அழுத்தங்கள்லாம் சில இதெல்லாம் இருக்குது பொழுது வந்து இன்னும் நிறைய சொல்லலை, வந்து வாயை திறந்து வந்து சொல்லலை. அப்படின்பொழுது அதை நான் வெளிப்படுத்தி ஆகணும் அப்படின்பொழுது எனக்கு எவ்வளோ வந்து தொண்டர்கள் இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்கன்னு சொல்லி இது அவர் திட்டமிட்டு பண்ணாரா அல்லது வந்து அது வந்து டிஃபால்ட்டாக அமைஞ்சதான்னு தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சென்னையில் ப்ரெஸ்ஸை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன, நான் மதுரைக்கு போகிறேன்னு சொல்கிறது. ரெண்டாவது இப்படி தான் கூட்டத்தை கூட்டி ஆகணுன்ற விஜய்க்கு அவசியமும் ஒன்றும் கிடையாது. விக்கிரவாண்டியிலே வந்து இவ்வளோ கூட்டம் வருமானு கேள்வி விட்டோம், எதிர்பார்க்காத அவ்வளோ பெரிய கூட்டம் வந்த பிறகு அதே போல் ஒரு மாநாடே நடத்திட்டு போயிடலாமே. ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு திருநெல்வேலியோ ஒரு நாகர்கோவிலையோ ஒரு ராம்நாட்லேயோ ஒரு மாநாட்டை போட்டு நான் காமிக்கிறேன் பாரு யாருன்னு, இல்லை வேலூர்லேயோ ஒரு திருவண்ணாமலையிலையோ ஒரு மாநாட்டை போட்டு யாருன்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இனி விஜய் வரக்கூடிய இடம் பூரா வந்து மாநாடு மாதிரியான கூட்டங்கள் வரதான் போகுது. யாருக்கோ ஒருத்தருக்கு தன்னுடைய பலத்தை காமிக்கிறதுக்காக விஜய் பண்ணது மாதிரி எனக்கு தோணுது. வந்து சார் கூட்டம் சேர்றது வந்து அவர் எங்கே போனாலும் படம் நடிக்கிற காலங்கள்ல இருந்தே அவங்களுக்கு பயங்கரமான கூட்டம் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. பட் அப்போ வந்து எதுவும் பெருசாக அவர் வந்து பண்ண மாட்டார். அவர் வந்து ஒரு வண்டியில் ஏறி நின்று செல்ஃபி எடுக்கிறதோ அந்த மாதிரி பண்ணிட்டு விட்டுருவார். பட் இப்போ வந்து அந்த ரோட் ஷோன்ற ஒரு விஷயம் வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு அது வந்து ஒரு பிரச்சனையாக போய் அமையுதோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஏன்னா அவர் வண்டி முன்னாடியே 5-6 வண்டி உழுகுது, பிரேக் அடித்த உடனே பின்னாடி ஒரு 4-5 வண்டி வந்து இடிக்குது, இது பசங்கள்லாம் ரொம்ப ரெக்லெஸ்ஸாக ஓட்டுறாங்க. அதெல்லாம் எப்படி சார் அவர் எடுத்துக்குவார்? அது வந்து அவங்களோட கட்சிக்கு ஒரு மைனஸ். அதுதான் வந்து அவர் ஒரு அறிக்கையாக கூட சொல்லியிருந்தார். ஒரு இதுவாக வந்து நீங்கள் வராதிங்க, வண்டி முன்னாடி விழா இது பண்ணாதீங்க, உங்களுக்கு ஆபத்தான ஒரு விஷயம், அதை தவிர்க்க பாருங்கள் அப்படிலாம் சொல்லியிருந்தார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களை வந்து என்ன சொல்கிறது வந்து ஒன்று வந்து ஒரு தலைவன் சொல்கிறதுக்கு கட்டுப்படணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமை சொல்கிறதுக்கு கட்டுப்படணும். இங்கே பெரிய கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா தலைமை என்ன சொல்லுதோ அதை கட்டுப்படுவாங்க. அதுக்கப்புறம் தலைவர் சொன்னால் இன்னும் இதுவாக கட்டுப்படுவாங்க. இது இப்போ தான் ஆரம்பித்த கட்சி அப்படின் பொழுது இன்னும் அந்த தலைவர் தலைமை மற்ற பொறுப்புகள் இதில் யார் தொண்டர் யார் ரசிகர், இது உண்மையாக வந்து ரசிகர் தான் பண்ணுறாங்களா, வெளியிருந்து யாராவது வந்து இது மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் அவங்க தரப்புலேயே வச்சுருக்காங்க. அப்படின் பொழுது இதை கூடுமான வரைக்கும் தவிர்த்துக்கலாம் விஜய் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் வந்து நிஜமாகவே ஒரு மக்களை சந்திக்கிற ஒரு பயணம் வரும்பொழுது இதை ஒரு காரணமாக வச்சு கூட
எங்கள் இது மாதிரி இருக்குது பாதுகாப்பு காரணமாக வந்து நாங்கள் வந்து இதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து என்ன ஆகும்? சார் இப்போது டிவிக்கே அப்படின்னாவே எல்லாருமே அந்த நெகட்டிவ்ஸை தான் ஃபுல்லாக பார்க்குறாங்க. அவங்களோட ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து பாசிட்டிவாக பார்த்தாலும் எல்லாருமே இந்த மரத்துலேருந்து குதிக்கிறது, வண்டிக்கு முன்னாடி போய் விழுகிறது, வண்டி மேலே ஏறிக்கிட்டு அவரை போய் பார்க்குறது, அந்த மாதிரி விஷயத்தை தான் பெருசாக இது பண்ணுறாங்க. அந்த மதுரை ஏர்போர்ட்டை சுற்றி எல்லா பொருட்களையுமே உடச்சி வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே நசுக்கி ஒரு பேரிகேட் இருக்குன்னா அதை பிடிச்சி கீழே தள்ளி கூட்டம் அந்த அளவுக்கு வந்துடுச்சு. அந்த மாதிரி விஷயங்களில் தான் அதிகமாக இவங்களுக்கு வந்து கெட்ட பேர் வருதோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். ட்விட்டர் எடுத்தாவே எல்லாம் ஒரு 50% பாசிட்டிவாக இருக்குன்னா 50% நெகட்டிவாக தான் இருக்குது. அதை வந்து தாண்டி இந்த கட்சி முன்னேறி வந்துருமா சார்? முன்னேறி வந்துருமான்னு தாண்டி வந்து இப்போ என்னென்னா நான் கேள்விப்பட்டது என்னென்னா ஒரு கூட்டம் ஒன்று அவங்க அந்த நிர்வாகிகள் மட்டத்தில் ஒரு கூட்டம் ஒன்று போட்டு யாரெல்லாம் எப்படி நடந்துக்கணும், உண்மையாக அவங்க தொண்டர்கள் தானா ரசிகர்கள் தானா, நீங்களே அவங்கள வந்து கட்டுப்படுத்துங்க வெளியே வந்து கூடுமான வரைக்கும் அப்படின்னு என்னதான் பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது இல்லைங்களா? நீங்கள் கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் தூரம் வந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து என்ன பண்ண முடியும் உங்களால்? வந்து மாலையாக போடுறாங்க, இது பண்ணுறாங்க. இது விஜய்க்கும் வந்து ஒரு பாதுகாப்புக்கான ஒரு அச்சுறுத்தல் தான் எனக்கு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்து எதையோ கொண்டு ஏறிறான் ஒருத்தன் வந்து இப்படி தடுக்கிறாப்புல வந்து. அப்புறம் அந்த பவுன்சர்ஸ் பிடிச்சிட்டு இருப்பாங்க மதுரையில், அந்த வேனோட முன்பகுதியை அடித்து சேதப்படுத்தியிருக்காங்க. இது என்னென்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரிஸ்க்குன்ற ஒரு விஷயம் வரும் வந்து. ஏன்னா உங்களுக்கு வந்து இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததே அதுக்காக தான். ஆமாம், இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் ஒருத்தர் ஷால்வை போட வந்த ஒரு தலையில் துப்பாக்கி வச்சுட்டாங்க சடனாக. அது யாருமே எதிர்பார்க்கல. அவர் வேற இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு, நான் வந்து விஜய் சார் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூ. அவங்களுக்கு என்னென்னா ஒரு நடிகர்ன்ற ஒரு மனநிலையில் தான் அவங்க இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்டர்வியூ பார்த்தேன், ரொம்ப நாளாக விஜய் தெரியும், என்னை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடுவார், இதெல்லாம் பண்ணுவார். இங்கே அந்த மனநிலை அங்கே கிடையாது. இப்போ இந்த பாதுகாப்பு படையில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது வந்து. யாரோ ஒருத்தர் தேவையில்லாமல் உள்ளே வராங்க அப்படின்னு அதை கூட கான்ட்ரவர்சி எப்படி நீங்கள் தலையில் வந்து இது வைக்கலாம் அப்படின்போது இது முறையாக வந்து குறுக்கு பூந்து சால்வை கொடுக்குறது. நீங்கள் நடிகர் விஜயை பார்த்தது வேற, இப்போ தலைவர் விஜயா ஒரு கட்சியினுடைய தலைவர் விஜயா பார்க்கறது வேற வந்து. ஒரு இடம்லாம் வருது அப்படின்பொழுது இப்போவே ஏதாவது ஒரு பிரச்சனை, விஜய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, ஏதாவது ஆயிடுதுன்னா சட்டம் ஒழுங்கு என்ன ஆயிடுச்சுன்ற ஒரு கேள்வி வந்து திடீர்னு வந்து எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து அதையும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது இதை முற்றிலும் வந்து இவர்கள் விஜய் டிவிகேவுடைய சேர்ந்தவர்கள், இவர் எல்லா கட்சிக்கும் ஒரு தொண்டர் படைன்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி ஒரு தொண்டர் படை மாதிரியான ஒரு அமைப்பை ஒரு இதுவை ரெடி பண்ணி இவங்களை கட்டுப்படுத்துறது அவங்க பார்த்துக்கணும். கட்சின்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு நல்லது பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுறதுக்காக முயற்சி செய்வாங்க. ஆனால் இந்த கட்சி வந்து தன்னோட ரசிகர்களை கட்டுப்படுத்துறதுக்காகவே நிறைய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஏன்னா புஷி ஆனந்த் அவர்களே பூத் கமிட்டி மீட்டிங்கில் வந்து சேரை எதுக்கு தூக்குற அப்படின்னு சொன்னது வந்து அவ்வளோ கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து எதுக்கு சேரெல்லாம் தூக்குறீங்க, எல்லாரும் கீழே வைங்க அப்படின்னதே அவரையே ஒரு அந்நியன் மாதிரி காமிச்சிட்டாங்க. அதில் அந்த அளவுக்கு ஒரு கட்சி தன்னோட தொண்டர்களை கட்டுப்படுத்துறதுக்காகவே நிறைய எனர்ஜியை செலவு பண்ண போகிறாங்களோ அப்படின்ற ஒரு. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சைமன் வந்து விஜய் வந்து ஒரு ஃபீல்ட் அவுட் ஆன நடிகர் கிடையாது, அவர் சம்பளம் இறங்கி போன நடிகர் கிடையாது. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்க கூட இதாகிட்டாங்க. எம்ஜிஆரை தவிர நீங்கள் யார் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து டி ராஜேந்திரா இருக்கட்டும், பாக்கியராஜா இருக்கட்டும், சிவாஜியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆன பிறகு தான் ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து அந்த சத்தம், விசில் சத்தம், இந்த குரல் அது கேட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தனக்கு ஃபீல்ட் அவுட் ஆகுது, தன்னுடைய சம்பளம் இறங்குதும் போது அது ஒரு போதை. அது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அரசியலுக்குள்ளே போயிட்டா அவங்க மறுபடியும் நம்ம கூப்பிட்டுக்கலாம், நம்ம இழுக்கலாம், நமக்கு அவ்வளோ பேரும் வந்து ஆதரவாக தருவாங்கன்னு போது அது அந்த இடத்துல ஃபெயிலியராக போயிடுது. அதனால் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்து ஒரு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இன்றைக்கி ஓப்பனிங் கிங்காக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும் பொழுது கட்சி ஆரம்பித்து தான் இந்த மாசுக்கான இவ்வளோ பெரிய காரணம் வந்து. இது ஓட்டா மாறுமா மாறாதா அது அப்பாற்பட்ட விவாதம். அது இந்த மாசை இந்த கண்ட்ரோலை வந்து ஒன்று முடிஞ்சால் டிவிக்கு சம்மந்தப்பட்டவர்கள் தான் கட்டுப்படுத்த முடியும். இப்போ டிவிக்கவே இறங்கி பண்ணுறாங்க, நாம் என்ன பண்ணுறது அப்படின்னா அது தலைமை தான் சொல்லி ஆகணும், தலைமை தான் கூப்பிட்டு பண்ணி ஆகணும். ரசிகர் பண்ணுறாங்களா தொண்டர் பண்ணுறாங்களா அதை தாண்டி விஜய் தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு போனாலும் இனி இதைவிட அதிகமான கூட்டம் வரும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. முன்னெல்லாம் ஒரு ஷூட்டிங்னா வெளியே ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா தெரியாத ஒரு இடத்துக்கு போய் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து திடீர்னு விஜய் அவர்கள் வந்து கொடைக்கானல் ஷூட் அப்படின்றது கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. என்ன காரணமா சார்? உண்மைதான் அது நீங்கள் சொல்கிற மாதிரி. ரஜினிகாந்த் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ராஜாத்தி ராஜாவுக்கு முன்னெல்லாம் வரைக்கும் அவ்வளோ அதுக்கெல்லாம் முன்னாடி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலும் அப்போ நான் இயக்குனர் எஸ்பி முத்துராமன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது போரூர், குன்றத்தூர் அப்போலாம் வளர்ச்சி அடையாத ஒரு பகுதியாக இருந்தது. அங்கே போய் எடுத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு உதாரணம் கூட சொன்ன ஒரு படம் பேர் மறந்துட்டேன்.
ஒரு ஒரு பழைய கிணத்துக்குள்ள ஒரு மாடு மாட்டிக்கிற மாதிரி அந்த மாட்டை வந்து ரஜினி காப்பாற்றுற மாதிரி ஒரு காட்சி எடுக்கிறதுக்கு ஒரு பழைய பாழஞ்ச கிணறு எங்கெங்கேயோ தெரியும், மணிமங்கலம், தாம்பரம் எங்கெல்லாம் போன பிறகு ஒரு போரூர் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குதுன்னு உள்ளே இறக்கி விட்டாங்களாம். உள்ளே இறக்கிட்டோன்னே அவர் சீன் நடிச்சுட்டு இருக்காப்பையா. அதுக்கப்புறம் ஒரு அசோசியேட் டைரக்டர் உள்ளே இறங்கி பார்த்தவருக்கு, சார் மேலேருந்து ஸ்ரீமுத்ரா கிட்ட சொன்னோம், ஒரு சேக்கடை நாத்தம் சார், கழிவுநீரை உள்ளே விட்டுக்கிறாங்க சுத்தம் பண்ணுங்கன்னு. அப்புறம் என்ன ரஜினி இதெல்லாம் இதில் இல்லை சார், வரணும் சீன் வரணும் அப்படின்னு. இது அந்த காலகட்டம் வரைக்கும் சென்னை புறநகர் போய் எடுத்தாங்க. ரஜினி வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான அவருடைய படப்பிடிப்பு மைசூரில் தான் இருக்கும், கர்நாடகாவில் இருக்கும். அது விஜய் அந்த மாதிரி தான். ஒரு கட்டத்துக்கு வளர்ந்த பிறகு நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே கேமரா வச்சாலும் அவங்களை கூட்டம் வந்துடும் அப்படின்னு. அதுக்கு உதாரணம் நெய்வேலி நம்ம பார்த்தோம். அதன் பிறகு தான் நார்த்துக்கு போக ஆரம்பித்தாங்க. லியோலாம் பார்த்தீங்கன்னா என்னதான் காஷ்மீர் கதைக்களமாக இருந்தாலும் முழுக்க அங்கே எது எடுத்ததுக்கான காரணம் தான். சில பேர் காஷ்மீருக்குலாம் வந்துட்டாங்க. வந்து விஜய் அஜித்துக்கும் அப்படி தான். அப்படி இருக்கும்போது இதை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் ஷூட்டிங் போகிறேன்னு சொன்ன மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது. வந்து இதை கூட பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பலத்தை காமிக்கிறேன் அப்படின்ற ஒரு இடத்தை ஒரு விஷயத்தை காமிக்கிறதுக்காக தான் விஜய் பண்ணதாக எனக்கு தோணுது. சார் ஒரு சிலர் வந்து அஜித் சார் இந்த மாதிரி வெளியே வந்தாலும் இந்த அளவுக்கு கூட்டம் சேரும், நீங்கள் வந்து சேராதுன்னு சொல்லவே முடியாது, விஜய் சாருக்கு ஈக்குவலாக வந்து கூட்டம் அஜித் சாருக்கும் சேரும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து நம்ம ஒரு ரசிகர்கள் கூடுற கூட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இதுதான் வந்து ரசிகர்களா இவங்க வந்து தொண்டர்களா அப்படின்னு தெரியல. வந்து இப்போ ரசிகர்களாக இருந்தால் அவன் வந்து அந்த டிவிக்கு துண்டை தூக்கி போட போகிறான், அந்த மாலையை எடுத்து மாட்ட போகிறான், இதெல்லாம் பண்ணலாங்க. மேபி எல்லாரும் தொண்டராகவும் மாறிட முடியாது. அது நீங்கள் எந்த நட்சத்திரம் வந்தாலும் நீங்கள் வந்து குள்ளமணி வந்தால் கூட கூட்டம் வரதான் செய்யும். வந்து அதை தாண்டி அரசியலுக்குள்ள நான் வந்திருக்கிறேன், ஒரு மாதம் வந்திருக்கிறேன் அப்படின்பொழுது விஜய் யாரையோ உணர்த்துவதற்காக, யாரையோ தன்னுடைய பலத்தை காட்டுவதற்காக இதை திட்டமிட்டு செய்திருக்கிறாரோன்ற ஒரு கேள்வி வருது. வந்து சினிமா நட்சத்திரங்கள் வந்தால் கூட்டம் வரதான். இன்றைக்கி சோஷியல் மீடியா அவ்வளோ வந்துடுச்சு உள்ளங்கையிலேயே. இன்றைக்கும் மீட்டிங்க்கு அவ்வளோ பேர் வராங்க, இவனுக்கும் ஷூட்டிங் பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் வராங்கன்னா அந்த கிரேஸ் தான். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க சார். அதில் வந்து படத்தில் நடிக்கிறவங்கள விட நான் பயங்கரமாக நடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை அது எப்படி நான் இப்போ எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் தான் நடிப்பு அரக்கன்னு சொல்லி அவரே பேர் பட்டம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க சார். இவங்க வந்து அந்த நடிக்கிறேன் அப்படின்ற விஷயத்தையே மாற்றிடுறாங்களா சார்? நான் நடிக்கணுன்றதே இல்லாமல் அவங்கள ஒரு காமெடியாக பார்க்குறாங்கன்றதே அவங்களுக்கே தெரியாமல் நான் வந்து பயங்கரமாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்களா சார்? சுத்தமான போய் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். வந்து அவங்க என்ன அஞ்சறிவு கொண்டவர்களா, வந்து அவங்களுக்கு எல்லாருமே தெரியும். காமெடியாக தன்னை பார்க்குறாங்க, கோமாளியாக தன்னை பார்க்குறாங்க. நீங்கள் யாரை சொல்கிறீங்க? தினம் ஒருத்தர் தர்பூசணி பழத்தை வச்சு ஆமாம் வாயில் கடிச்சிக்கிட்டு இருப்பார், அவர் தான் சொல்கிறீங்க நீங்கள். அதெல்லாம் தெரியுது. வந்து இந்த கோமாளித்தனத்தை சினிமாவுக்கு பயன்படுத்தி கொண்டு அந்த புகழை ஈஸியாக வந்து இது ஒரு குறுக்கு வழி தான். இது வந்து ஆமாம், நீங்கள் உட்காந்துக்கிட்டு நான் நல்லவன்பா, நான் கரெக்டான ஆள், நான் இதெல்லாம் நடிக்க மாட்டேன்னு இது பண்ணிங்கன்னா காலகாலமாக இருந்துக்கிட்டே ஆகணும். இது மாதிரி நான் தன்னை வந்து கோமாளியாக எதை பற்றியும் கூச்சப்படாமல், எதை பற்றியும் அது கவலைப்படாமல், தர்பூசி பழத்தை கடிக்கிறது, ஆரஞ்சு தோலை வந்து மூஞ்சில் தெரிஞ்சுக்கிறது, எது வேணாலும் பண்ணி வந்து இந்த குறுகிய காலத்தில் கிடைக்கிற இந்த வெற்றிலாம் இருக்குது பாருங்கள், இந்த கவனிப்பெல்லாம் இது ரொம்ப நாளும் நீடிக்காது. அதுக்கு நிறைய பல உதாரணங்கள் இருக்குது. அது வந்து என்ன சொன்ன மின்மினி பூச்சி மாதிரி அந்த நேரத்துக்கு மினுக்குன்னு அடித்து போயிடும். வந்து இங்கே திறமை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த நேரத்துக்கு. நீங்கள் தலைவா படத்தில் ஒருத்தர் வந்து ஆடுவார் தெரியுமா, அந்த பையன் பேர் என்ன நடந்துட்டேன், ஒரு கோமாளி மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு விஜய் கூட பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் காணாமலே போயிட்டார். வந்து அது மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வந்து இவங்க என்னன்னா இந்த கவனத்தை கொண்டு வந்து தன் மேலே இது பண்ணுறது. இன்றைக்கி மீடியாக்கள் அந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சு, இந்த சோஷியல் மீடியாக்கள் அப்புறம் சேனல்களும் அதிகமாகிடுச்சு. இதை ஈஸியாக பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு வழியை தான் இவங்க திட்டமிட்டு நடிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். வந்து இப்படி படம் நடிப்பாங்க என்னன்றது அதை நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கு. பட் நீங்க பயப்படுறீங்க, அதுக்கு போயிட்டு அவங்க நடிச்சு போறாங்க. ஓகே சார். சார் கூலியோட 100 days ஆஃப் கூலி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. 4 பேருக்கு மட்டும் பேக் ப்ரொஃபைல் ஷாட் காமிச்சிருந்தாங்க. ரஜினி சாருக்கு மட்டும் தளபதியில் வர்ற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருந்தாங்க சார். பட் அந்த வீடியோ வந்து பெருசாக வைரல் ஆகாமல் போயிடுச்சு சார். எதனால் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு வந்து அதில் எந்த கண்டென்ட்டும் இல்லைங்களா? வீடியோ வந்து இல்லை, 100வது நாள் அதை கவுண்ட் போட்டிருக்காங்க, 100 நாளுக்கான கவுண்ட். அதில் யாருன்னு நமக்கு வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சு வந்து மொட்டை அடிச்சுங்கிற ஒரு சத்யராஜ், அப்புறம் ஸ்டைலிஷாக நின்னுங்கிற ஒரு நாகார்ஜுனா, அப்புறம் இந்த பக்கம் தளபதி கெட்டப்பில் இருக்கிற ரஜினி, இன்னொருத்தர் யார் வந்து மலையாளம் ஆக்டர் ஒருத்தர், ஆமாம் அந்த இவர் மஞ்சுமல் பாய்ஸில் நடித்தார் அவர் அப்படின்னு தெரியுது. வந்து அது கூட பல பேருக்கு தெரியல. அது மாதிரி எந்த கண்டென்ட்டும் இல்லாதனால இப்போ அதில் வந்து ஒரு வசனமோ ஒரு காட்சியோ ஒரு ஸ்டைலோ ஒரு பஞ்சோ ரஜினி இது இருந்ததுன்னா இது இன்னைக்கு வைரல் ஆகிருக்கும். அவங்க அது திட்டமிட்டு தான் வந்து, ஏன்னா
ஒரு பக்கம் ஜெயிலர் 2 ஜெயிலர் 2 இதை தான் பேசிட்டு இருக்காங்க. நீ கூலி வந்து இதுவா இருக்குது. ஏன்னா ஜெயிலர் 2க்கு முன்னாடி கூலி தான் ரிலீஸ் ஆக போகுது. அப்படின்னா அதுக்கு என்ன கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குதுன்றதுக்காக அதை வந்து ஒரு பூஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன வீடியோ வந்து 100 நாள் அப்படின்போது இந்த ப்ரொமோஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. 100 நாளுக்கு இன்னும் இருக்குது வந்து. அதை தாண்டி வந்து முக்கியமான ஒரு விஷயம், ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் போது ஆகஸ்ட் 15 ரஜினிகாந்தோடைய பொன்விழா ஆண்டு சினிமாவில். அதனால் பொன்விழா ஆண்டுக்கு அவர் ஒத்துக்கலை இது வரைக்கும் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கிறதுனால இந்த கூலி படத்தினுடைய ஆடியோ லான்ச்சை பொன்விழா ஆண்டோடு சேர்த்து மிகப்பெரிய அளவு பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ லான்ச்சா கலாநிதி மாறன் நடத்த போகிறார் அப்படின்ற ஒரு தகவல். சந்தீப் கிஷனோட பர்த்டேக்கு ஜேசன் சஞ்சய் அவரோட ஒரு படம் கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. அந்த படம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? படம் விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எந்த அளவுக்கு சார் வந்து ஆல்ரெடி அந்த படம் வந்து முக்கால்வாசி முடிஞ்சு போச்சுன்ற ஒரு தகவல் வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. அது சந்தீப் கிருஷ்ணனுடைய பர்த்டேக்கு 7ஆம் தேதி அதை வெளியிட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது அந்த ஒரு மேக்கிங் வீடியோவால் அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து காமிச்சிருந்தாங்க. ஒரு ஸ்டைலிஷாக இருந்தது. ஒரு பார்த்தீங்கன்னா விஜயே உட்காந்து ஆக்ஷன் கட் சொல்கிற மாதிரியே வந்து எனக்கெல்லாம் தோணுச்சு. ஒரு நல்ல முடிவு. ஏன்னா விஜயோடைய நிழலில் இருந்து வந்த ஒரு நபராக இருந்தாலும், மகன் அடையாளம் இருந்தாலும், நான் தனித்துவமாக தான் நிற்பேன்னு ஜேசன் சஞ்சயோட அந்த முடிவு இருக்கு இல்லைங்களா, அதை பாராட்டக்கூடிய. ஜேசன் சஞ்சய் நினச்சிருந்தா நடிகர் அப்படின்பொழுது விஜயே ஒரு 10 கம்பெனி கை காமிச்சு விட்டா எங்கேயோ போயிடும் வந்து. அப்படி இருக்கும்போது நான் அப்பா வழியில் வரல, தாத்தாவுடைய வழியில் வந்து நான் ஒரு டைரக்டராக வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அதை தாண்டி இந்த ஒரு படம் எப்படி வரும்னு, ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும், விஜயோடைய மகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இதில் முழுக்க ஜேசன் சஞ்சயோடைய இன்புட் இருக்கா, இல்லை வேறு யாராவது உதவி பண்ணியிருக்காங்களா? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு தமிழே எழுத தெரியல. இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் வந்து இவர் பண்ணி கொடுத்தாரு, ஜான் மகேந்திரன், சச்சின் படத்தோடைய டைரக்டர். தமிழில் வந்து ஆர்டர் பண்ணி ஸ்கிரிப்டெல்லாம் பிரமாதமாக எழுதி கொடுத்தாருன்னு ஸ்பாட்டில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஒரு படம் வடிவமாக வரும்பொழுது அந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சுன்னா விஜயோட மகனோடு சேர்த்து ஒரு டைரக்டராக கொண்டாடப்படுவார். அடுத்தடுத்த படங்கள்லாம் கிடைக்கும். இல்லை எனக்கு என்ன ஒரு நல்ல இதுனா, இப்போ ஜேசன் சஞ்சய் நினச்சிருந்தா முதல்ல விஜய் சேதுபதி நடிக்கிற மாதிரி தான் ஒரு பேச்செலாம் இருந்தது. இப்போ பெரிய நட்சத்திரங்கள், அதாவது விஜய்க்கு கீழே இருக்கிற எந்த நட்சத்திரங்கள் கொண்டாலும் அவர் வந்து கால்ஷீட் கொடுங்கன்னா கொடுத்துருப்பாங்க. வந்து மேபி சந்தீப் கிருஷ்ணனுக்கு இந்த கதை அப்படின்போது ஒரு கதைக்கான ஒரு நாயகனாக தான் தேர்ந்தெடுத்தா இருந்தது. அப்போ கதையை ஜேசன் சஞ்சய் முழுமையாக நம்பியிருக்காரு அப்படின்னு இந்த படம் வரும்போது தான் நமக்கு தெரியும். ஒரு ஆக்டரோட பையன் வந்து அவர் நடிக்க போகிறாரு இல்லை டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஆக்டரோட சப்போர்ட் வந்து நிறைய இருக்கும் சார். அவர் வந்து அடிக்கடி செட்டுக்கு வருவார், என்ன நடக்குது பையனை பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காவது வருவார். பட் ஜேசன் சஞ்சய் அவரோட விஷயத்தில் அந்த மாதிரி எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே சார். என்னவா சார் இருக்கு? அது இதுவே ஆரம்பத்துலேருந்து அப்பா மகனுக்கு ஒரு சின்ன நெருடல் ஒன்று இருக்குன்றாங்க. இல்லைன்னா நீயே பார்த்துக்குப்போம், இது விஜய் அப்படியேப்பட்டவர் தான் வந்து அவர் ஃபங்க்ஷனுக்கே கொஞ்சம் கூச்சப்பட்டுன்னு வரக்கூடிய ஒருத்தர். நீயே வந்து இது பையன் வந்துக்கு அப்படின்னு. ஆனாலும் வந்து என்னதான் நீயே வந்துக்குன்னு சொன்னாலும் வந்து இவர் வந்து விஜயோடைய மகன் அப்படின்னு தான் வந்து தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் லைக்காவில் இருக்கிற தமிழ்குமரனுடைய இல்ல திருமண விழா வந்து சேலத்தில் நடந்தது. போய் இறங்கின உடனே விஜய்க்கு என்ன இது கொடுப்பாங்களோ அந்த பாமக கொடியோட அப்படி வந்து ஜேஜேதுன்னு கூட்டுமையே அவரை வந்து அப்படி ரிசீவ் பண்ணி இது பண்ணதுலாம் விஜயோடைய அந்த இது தான். நீங்கள் வந்து வெறும் ஜேசன் சஞ்சய்னு இருந்தால் இந்த வாய்ப்பே கிடைச்சிருக்குமான்னு ஒரு பெரிய கேள்வி. லைக்காவில் இவ்வளோ பெரிய நிறுவனத்தில் கிடைச்சிருக்குமான்னு. அதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ எஸ்எஸ்சி ஆரம்பத்தில் வந்து விஜய் நடிக்கும் போதெல்லாம் வந்து செட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துட்டு இருப்பார் வந்து. இப்போப்பா அந்த மாதிரி இதெல்லாம் எடுக்காதீங்கப்பா, இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணுங்க. ஏன்னா மகன் மேலே உள்ள விஷயம் விஜய் அந்த ஒரு ஃப்ரீடமாக கொடுத்துருக்காரு அப்படின் போது டைரக்டராக வந்திருக்காரு அப்படின்னு நீ பார்த்துக்குப்பா, உனக்கு தெரியாது இல்லை, நீ வா கையை ஊனி கரணம் போட்டு வா அப்படின்னு அது ஒரு தந்தையாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி சார்.